Welcome to Power TNPC Academy. 8th Newbook History Development of Industries in India. இந்தியாவில் தொழிலகங்களோட வளர்ச்சி. ஸோ இந்த பாடத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி ஓரியன்டேட்டடாக. ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் நிறைய ட்ரெடிஷ்னல் கைவினை தொழில்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் டிக்ளைன் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள், அதே மாதிரி நவீன தொழிலகங்கள் சொல்லுவாங்க மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ், அது உருவாக்குறதுக்கு இது, அதே மாதிரி 5 year plans எய்ம்ஸ், அண்ட் தென் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் என்னென்ன ஃபேஸஸ் அதோட டெவலப்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் we are going to see. So Edward Baines. According to Edward Baines, the birthplace of cotton manufacture is India, where it probably flourished long before the dawn of authentic history. ஸோ எட்வர்ட் பெயின்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பருத்தி உற்பத்தியோட பர்த் பிளேஸ், அதாவது பிறப்பிடமே இந்தியா. அது இந்தியா அப்படிங்கிறது அந்த உண்மை வரலாற்றில் காலத்துக்கும் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெர்னியர், அதாவது முகல் எம்பரர் ஷாஜஹான் காலத்தில் பெர்னியர் அவர் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டைமில் ஸோ அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் நம்பவே முடியாத அளவுக்கு நிறைய எண்ணிக்கைகளில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவரே ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாவனியர் அவர் இந்தியாவில் உள்ள அவர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு பயணின்னு சொல்லலாம், ஃப்ரெஞ்ச் ட்ராவலர். ஸோ அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பீகாக் த்ரோன், அதாவது பீகாக் த்ரோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மயில் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, மயிலாசனம் தான் பீகாக் த்ரோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பெட் ஆஃப் சில்க்ஸ் கோல்டு, அதாவது தங்கத்தில் மற்றும் பட்டு இதில் உருவாக்கப்பட்ட அந்த தரை விரிப்புகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட சிலைகள், இதே மாதிரி நிறையவே அவர் பார்த்து வேந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இது 3 இதுவுமே பார்த்துக்கோங்க. எட்வர்ட் பெயின்ஸ் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, பருத்திகள் இங்கே தான் உற்பத்தியோட பிறப்பிடமே இந்தியா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். பெர்னியர் யாருடைய காலத்தில் பெர்னியர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தானா முகல எம்பரர் ஷாஜஹானுடைய காலத்தில். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ட்ராவலர் ட்ரெவானியர் எதை பார்த்து அதிகமாக வியந்திருக்கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலாசனம், பட்டு, அதே மாதிரி கோல்டான அந்த தரை விரிப்புகள் மற்றும் அந்த சிற்ப வேலைப்பாடுகளை கண்டு வியந்திருக்கார். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இந்த பட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்க் கிளாத், ஸோ இதுக்கெலாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஃபேமஸ் எது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் ப்ளஸ் ஃபைன் குவாலிட்டி ஆஃப் சில்க் ப்ளஸ் காட்டன், அந்த துணிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்திருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பருத்தி துணிகள், அதே மாதிரி சர்டன் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கேயும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெல் மெட்டலுக்கு சௌராஷ்டிரா ஃபேமஸ். அதே மாதிரி டின் இண்டஸ்ட்ரீஸ் வங்கா, டாக்கா முஸ்லீம் கிளாத்ஸ்க்கு ஃபேமஸ். ஓகேவா, ஸோ இந்தியா மோஸ்ட்லி காட்டன் அண்ட் சில்க் கிளாத்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரான்னு கேட்டு அந்த மேட்சிங்கில் கேட்கலாம், இது எதில் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெல் மெட்டல். டின் இண்டஸ்ட்ரி வங்கா, டாக்கா இந்த முஸ்லீம் ஆடைகள். ஓகேவா, முஸ்லீம் ஆடைகள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க முஸ்லீம் ஆஃப் டாக்கா. ஸோ 2000 பிஃபோர் கிறிஸ்ட், ஓகேவா, பொது ஆண்டுக்கு முன் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் எஜிப்ட் டோம்ஸில் இருக்கக்கூடிய மம்மிஸ் எதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதை பற்றி
எதில் சுற்றி கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் ஆடைகளில் தான் வந்து சுற்றி கட்டப்பட்டிருக்கும். ஸோ த ஃபைனஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் 2000க்கு பொது ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஜிப்ட் கல்லறைகள் அப்படின்னு சொல்லலாம். எஜிப்டியன் டோம்னா இந்த கல்லறைகள் வந்து எதை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் வாயான கிளாத்ஸ் அந்த துணிமணிகளை கொண்டு தான் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதில் வந்து 50 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தின் ஃபேப்ரிக். ஸோ அது ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடக்கிவிட அளவுக்கு வந்து அந்த முஸ்லீம் துணிகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே குறிப்பிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மம்மீஸ் எல்லாமே எஜிப்டில் இருக்க மம்மீஸ் எல்லாமே வந்து வேர் ப்ரிட் ஒன்லி முஸ்லீம் கிளாத்தர்ஸ். அது வந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ளே எவ்வளோ மீட்டர் துணியை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் தின் ஃபேப்ரிக். ஓகேவா? அந்த மெல்லிய மஸ்லின் துணியை வந்து அதுக்குள்ளே வைக்கலாம். இதுதான் மஸ்லின் ஆஃப் டாக்கா. ஸோ இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த பேராவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எது ரொம்ப பழமையான தொழிலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து டெக்ஸ்டைல். ஓகேவா? டெக்ஸ்டைல் தான் ரொம்பவே வந்து பழமையான ஒரு தொழில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, நெசவு தொழில் தான் வந்து இந்தியாவோட பழமையான ஒரு தொழில். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் ஆஃப் தியரி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் ஆஃப் தியரி வந்து தாதாபாய் நரோஜி. So, Dadabhai Naoroji is the first to acknowledge the poverty of the Indian people due to British exploitation of Indian resources and the drain of India's wealth to Britain. Okay. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவோட வளங்களை எல்லாமே சுரண்டிட்டு போனாங்க அப்படிங்கிறதே வந்து, அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா செல்வங்களையும் வந்து பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்திய மக்களுக்கான வறுமைக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இதுதான். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாதாபாய் நரோஜி. ஸோ அவர் தான் வந்து அவரோட புக்கில் ட்ரெயின் ஆஃப் தியரி அப்படிங்கிற இதில் வந்து குறிப்புகள் இதை பற்றி எழுதியிருப்பார். ஸோ இந்த ட்ரெயின் ஆஃப் தியரி வந்து இந்த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் 12th நியூ புக்கில் படிக்கும்போது இவரோட இது கண்டிப்பாக ஒன்று வரும். தாதாபாய் நரோஜியோட ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள், பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அதில் பார்ப்போம். ஸோ அதே தான் இதெல்லாம் கொடுத்தாங்க. ட்ரெயின் ஆஃப் தியரி வந்து யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நரோஜி. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் சுரண்டிட்டு பிரிட்டனுக்கு கொண்டு சேர்த்தது தான். இதுதான் வந்து இந்திய மக்களுடைய வறுமைக்கான காரணம் அப்படிங்கிறத இவர் எழுதியிருப்பார். ஸோ பிரிட்டிஷ் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. ஓகேவா? இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசி வந்து யார் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது தடையில்லா வணிக கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தடையில்லா வணிக கொள்கை வந்து கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்திய ட்ரேடர்ஸை வந்து வணிகர்களை வந்து ரொம்பவே வந்து குட்ஸ் அந்த மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்பவே வந்து கம்மியாக சந்தை விலைக்கும் சரி ரொம்ப கம்மியாக வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ண இந்த பாலிசி தான் வந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. இதை யார் ஃபாலோ பண்ணாங்க? கிழக்கிந்திய கம்பெனி அவங்க தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய வணிகர்களை வந்து ரொம்பவே வந்து கட்டாயப்படுத்தி மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக விற்கணும் அப்படிங்கிறது போடப்பட்டதான் இது. ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட இதுதான் கொள்கை இது. ஸோ நெக்ஸ்ட்டு டீசென்ட்ரலைசேஷன், தொழில்மயமாதல். ஸோ 19th சென்ச்சுரியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து தொழில்மயமாதல் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய எல்லா இந்த மாதிரி இந்தியன் கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது கைவினை தொழில்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி நேஷ்னல் இன்கம் வந்து டிக்ளைன் ஆகுறது. ஓகே, வீழ்ச்சி அடைகிறது தான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 19th சென்ச்சுரியில் முதல் பகுதியில் வந்து இதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் வந்து இதை மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து அங்கே அதிகமாக இருக்கும்போது மேற்கத்திய கல்ச்சர் இதில் ஆகும்போது நம்ம இந்தியாவில் வீழ்ச்சி அடையுது. எதனால் வீழ்ச்சி அடையுதுன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கைவினை தொழில்கள் தான் இருந்தது. ஓகேவா, எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட்ஸாக தான் இருந்தது. ஸோ இட்ஸ் டேக்ஸ் மோர் டைமில். ஸோ மேற்கத்திய கல்ச்சர் வந்து நியூ மாடர்னில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஸோ இங்கே வந்து அதெல்லாம் வந்து கைவினை தொழில்கள் எல்லாமே வந்து அதுக்கு இடையூறு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்தியா நேஷ்னல் இன்கமும் தேசிய வருமானமும் வந்து குறைய ஆரம்பிச்சுது. இதுவே வந்து தொழில்மயமாதலுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்னொன்று ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கேனல். ஓகே, சூயஸ் கால்வாய் கட்டுமானத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட இது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரெடியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குட்ஸ் வந்து சீப்பாக போக ஆரம்பிச்சு. அதாவது போக்குவரத்து செலவு வந்து குறைச்சி, அதே இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பொருட்கள் வந்து ரொம்பவே வந்து சீப் ரேட்ஸ்க்கு இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால சூயஸ் கேனலும் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட டிக்ளைனுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நவீன தொழிலகங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து மிட் 19th சென்ச்சுரியில் தான் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான்டேஷன் தான் வந்து அதிகமாக வந்து அவங்கள ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணது. ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அசாம் டீ கம்பெனி வந்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1839. ஓகே, 1839 தான் வந்து அசாம் டீ கம்பெனி ஃபவுண்ட் ஆச்சு. ஸோ சைமல்டேனியஸாக வந்து காஃபி பிளான்டேஷனும் சைமல்டேனியஸாக ஆச்சு. ஸோ டீ பிளான்டேஷன் அதிகமாக வந்து எங்கன்னா அந்த கிழக்கு இந்தியாவில் தான் அதிகமாக காணப்பட்டது. ஸோ காஃபி பிளான்டேஷனும் வந்து காஃபி பிளான்டேஷனுக்கு வந்து சதர்ன் இந்தியா சைடு தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் மோஸ்ட் பிளான்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூட், இந்த சணல் உற்பத்தி வந்து 3வது இதாக வந்தது. ஓகேவா, ஸோ அசாமில் வந்து 1839 வந்து அசாம் டீ கம்பெனி ஃபவுண்ட் ஆச்சு, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஃபி பிளான்டேஷன் வந்து மோஸ்ட்லி இந்த சதர்ன் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக அதோட சென்டராக மாறிச்சு. ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து டீ பிளான்டேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ தேர்ட் ஒன் வந்து சணல் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக உருவெடுத்தது. ஸோ மிஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 பம்பாயில் தான் வந்து ஃபஸ்ட்டு காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டிருக்கு. 1855 பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்னா அந்த ஹூக்லி வேலி அட் ரிஷ்ரா கல்கட்டாவில் ஹூக்லி வேலி இருக்குல்ல, ஸோ அதாவது ஹூக்லி பள்ளத்தாக்கில் அந்த சணல் தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்து பக்கத்தில். அதே மாதிரி பேப்பர் மில். ஸோ பேப்பர் மில் வந்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே வந்து கல்கட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலிகஞ்ச், ஸோ அந்த இடத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஆண்டு பார்த்துக்கோங்க, 1870ஆம் ஆண்டு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் தென் ஜூட் இண்டஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் பேப்பர் மில். ஸோ இது மூணுமே வந்து ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கிறது, கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பம்பாய் 1854, ஜூட் இண்டஸ்ட்ரி ஹூக்லி வேலி கல்கட்டா தான் ரிஷ்ரா 1855, பேப்பர் மில் வந்து பாலிகஞ்ச் அதுவும் கல்கட்டா தான் 1870. ஸோ இந்த த்ரீ இண்டஸ்ட்ரீஸோட ஸோ இயர்ஸ் ப்ளஸ் என்ன பிளேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ காட்டன் மில்ஸ் வந்து பம்பாய் அகமதாபாத் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஜூட் மில்ஸ் வந்து ஹூக்லி ரிவரில் தான் மோஸ்ட்லி இருந்தது. உள்ளன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரிஸ் கூட கான்பூரில் வந்து மோஸ்ட்டாக சென்டராக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டீல் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி குல்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி
ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் வந்து 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இங்கே வர ஆரம்பித்தது. ஓகே, 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவில் தொடங்க ஆரம்பித்தது. ஸோ ஸ்டீல் வந்து இந்தியாவில் வந்து மோரோவர் எங்கே இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்டி டாட்டா. இந்த டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்து எப்போ செட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க, 1907 எங்கே ஜம்ஷத்பூரில். ஸோ அயர்ன் ப்ரொடியூசிங் வந்து எப்போலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911, ஸ்டீல் இக்னாட் வந்து 1912. ஓகேவா, 1911 வந்து தேனிரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்காயான். 1912 வந்து ஊலோக வார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஸ்டீல் இக்னாட்ஸ். ஓகேவா, ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. மோரோவர் ஃபஸ்ட்டு குல்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டீல் ஃபஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் வந்து 20th centuryயில் தான் வந்திருக்கு. ஸோ அது எங்கே செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஜம்ஷெட்டி டாட்டா ஸ்டீல் அண்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இந்த 1907 ஜம்ஷத்பூர். ஸோ 1911 பிக் அயனாக இருந்திருக்கு, அதாவது தேனிரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1912 வந்து உலோக வார்ப்பு. ஓகேவா, தட் மீன் ஸ்டீல் இக்னாட்ஸ். ஓகே, ஸ்டீல் இன்காட்ஸ். ஸோ 1912. ஸோ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத், நவீன தொழிலகங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா, ஸோ ரயில்வேயோட லென்த் வந்து 2573 கிலோமீட்டரில் இருந்தது எப்போது 1861. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 55,773 கிலோமீட்டர் ஆயிடுச்சு எப்போது 1914. ஸோ சுயஸ் கேனல் வந்து ஓப்பன் பண்ணதுனால பார்த்திங்கன்னா வந்து ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4830 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வதேசி மூமெண்ட்க்கு அப்புறம் அந்த இயக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் மில்ஸ் வந்து 194 தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 273, ஜூட் மில்ஸ் பார்த்தீங்கன்னா 36 to 64 ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நவீன தொழிலகங்களோட வளர்ச்சி. ஸோ ரயில்வே லென்த் பார்த்துக்கோங்க, 1861 எவ்வளோ இருந்தது, 1914 எவ்வளோ இருந்தது. சுயஸ் கேனல்னால் எந்த இரு நாடுகளுடைய தொலைவு வந்து குறைஞ்சிது அப்படின்னு கூட கேட்கலாம், ஐரோப்பா மற்றும் இந்தியா. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சுதேசி மூமெண்ட்க்கு அப்புறம் காட்டன் மில் அண்ட் ஜூட் மில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஓகே, CII ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் கிடையாது, அரசு சாரா நிறுவனம் தான். ஸோ இது வந்து எந்த ஒரு லாபம் நோக்கத்தில் வந்து இது வந்து நடத்தப்படலை. இது வந்து லாபம் நோக்கம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை எப்படி லெட் பண்ணணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அதை இண்டஸ்ட்ரீஸை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ 1985 தான் ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஸோ 9000 பேர் வந்து ப்ரைவேட் பப்ளிக், ஸோ ரெண்டுமே கலந்து 9000 பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க மெம்பர்ஸ். ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நடுத்தர நிறுவனங்கள் இருந்தும் சரி, அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்துமே வந்து இந்த 9000 மெம்பர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, CIIனா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இது ஒரு வணிக சங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது கவர்மெண்ட்டை சார்ந்தது இல்லை, இதில் எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லை. ஸோ எப்போ ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக கேட்கலாம், 1985. ஸோ 9000 மெம்பர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் வெல்லாஸ் பப்ளிக் செக்டர்ஸும் சேர்ந்துமே. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள தொழிலக வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்க்கு, அதாவது தொழில்துறை கொள்கை அப்படிங்கிறதுல வந்து 5 year plans வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்க. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 year plans வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் பை த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பார்ட்டிசிபேஷன், ஸோ இந்த தொழில்துறை திட்டங்கள் அப்படிங்கிறதுல வந்து டைரக்டாகவே வந்து
பார்ட்டிசிபேட் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் வந்து 1948ஆம் ஆண்டு வந்து போடப்பட்டது. ஓகேவா? 1948 தொழில்துறை கொள்கை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே வந்து நேரடியாக தங்களோட பிஹாஃப் ஆஃப் பார்ட்டிசிபேஷனை வந்து இது மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் வந்து 1956 வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்து கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடியது. ஸோ அட்டாமிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயன், ஸ்டீல் இதெல்லாம் வந்து அரசால் வழி நடத்தக்கூடியது. ஸோ ஷெட்யூல் பி பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோட், சீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெஷின் டூல்ஸ், அலுமினியம், கெமிக்கல்ஸ் இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் மைனிங் டைப்பு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் செக்டர், அதாவது தனியாருக்கு வந்து விடப்பட்டது அப்படின்ட்டு 3 விதமாக வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து 5 இயர் பிளான்ஸையும் இது வந்து வந்திருக்கு, உள்ளேயும் வந்துருச்சு. அதே மாதிரி இது வந்து எந்த ஆண்டு வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் போடப்பட்டதுன்னா 1948. ஸோ 1956 இதுபடி தான் வந்து 3 பிரிவாக, ஒன்று வந்து கவர்மெண்ட், இன்னொன்று மைனிங் டைப் தனி, அதுக்கப்புறம் வந்து தனியார்கிட்ட தனியாக 3 விதமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளாஸிஃபிகேஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரா மெட்டீரியல்ஸ், அதாவது வேளாண் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து ஆக்ரோபேஸ், மினரல் பேஸ் 2 இருக்குது. ஸோ அதே மாதிரி பேசிக் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸும் 2 இருக்குது. ஓகே, கனிம அடிப்படையிலையும் இருக்குது, வேளாண் அடிப்படையிலும் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், ஜாயிண்ட் செக்டர், கோஆப்ரேட்டிவ் செக்டர் இந்த ஓனர்ஷிப் பொறுத்து, அதாவது தொழில் உரிமத்தை பொறுத்து இப்படியும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 1980 தான் வந்து த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி அப்படிங்கிறதே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 1980 பார்த்தோன்னா வந்து தொழில்துறையோட மீட்பு காலம் அப்படின்னு எந்த ஆண்டை வந்து தொழில்துறை மீட்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1980, பீரியட் ஆஃப் 1980 தான் வந்து தொழில்துறையோட மீட்பு காலம். 1991 வந்து பொருளாதார தாராளமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து அது நியூ சகாப்தம் வந்து உருவெடுக்கிறது. ஓகேவா? 1991 வந்து இட்ஸ் அ நியூ எரா ஆஃப் எக்கனாமிக் லிபரலைசேஷன், பொருளாதாரத்தை வந்து தாராளமயமாக்குதல் அப்படிங்கிறத வந்து 1991 சொல்கிறாங்க. ஸோ 10th அண்ட் 11th 5 இயர் பிளான்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து பொருளாதாரம் வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. எப்போ 10 மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து இந்த இது வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி அடையுது. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து we can see the high growth rate of industrial production கேட்டாங்கன்னா 10th and 11th 5 year plans. அதுக்கப்புறம் வந்து மாடர்னைசேஷன், ஸோ இதிலெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து இந்தியாவோட ரோட் நெட்வொர்க் தான் வந்து லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவோட ரோட் நெட்வொர்க் தான் வந்து வேர்ல்ட்லே வந்து த லார்ஜஸ்ட் ஒன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் வந்து இந்தியா தான் வந்து 3rd place. ஓகேவா? 3rd தான் வந்து லார்ஜஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஏஷியாவில். ஸோ இந்தியா தான் அதில் வந்து 3rd largest ப்ரொடியூசர். உலகத்திலே வந்து இந்தியாவோட ரோட் நெட்வொர்க் தான் லார்ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓவர். பவர் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Keep watching Power TNPC Academy. Thank you.